அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே. அண்ணல் நபியை அழ வைத்த ஒரு கொடுமையான நிகழ்வு பற்றி தான் சொல்ல போகிறேன். நபிகளார் தோழர்களுடன் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும்போது இஸ்லாத்தின் முந்தைய அறியாமை காலம் பற்றிய பேச்சு வந்தது. ஒரு தோழர் தன் அழுமனதில் உறைந்து கிடக்கும் நிகழ்வை சொல்லத் தொடங்கினார். இறை தூதரே, நான் அறியாமை காலத்தில் என் மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த நேரம். நான் வியாபாரம் விஷயமாக பயணம் செல்ல வேண்டியிருந்தது. அதனால் என் மனைவியிடம், ஆண் குழந்தை பிறந்தால் பத்திரமாக பார்த்துக்கொள், பெண் குழந்தை பிறந்தால் அதை கொன்று புதைத்துவிடு என்று சொன்னேன். பிறகு நான் பயணத்திலிருந்து திரும்பியதும் என் மனைவி என்னிடம், பெண் குழந்தை பிறந்தது, நல்ல வேளை அது இறந்து பிறந்துவிட்டது என்று சொன்னாள். சில நாள் கழித்து என் வீட்டிற்கு ஒரு அழகான பெண் குழந்தை வந்து விளையாடுவதைக் கண்டேன். யார் அவள் என்று திடுக்கிட்டு கேட்டேன். அது பக்கத்து வீட்டு குழந்தை என்றாள். அந்த குழந்தை என்னுடன் பழகத் தொடங்கியது. குழந்தைக்கும் எனக்கும் இடையே பாசத்தைக் கண்டு என் மனைவி, இந்த குழந்தை மேல் உங்களுக்கு அவ்வளவு பாசமா என்று கேட்டாள். ஆம், இவன் என் உயிரல்லவா என்றேன். அப்போது என் மனைவி, நான் சொன்னது போய், இது பக்கத்து வீட்டு குழந்தை அல்ல, நம் குழந்தைதான். உங்களுக்கு பயந்துதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா. நான் சந்தோஷத்தில் நினைந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி செய்யவில்லை. வெறித்தனத்தில் அந்த குழந்தையை கொல்ல முடிவு செய்தேன். ஆனாலும் என்னை பாசம் விடவில்லை. பாசத்துக்கும் அறியாமை கால சிந்தனைக்கும் இடையே நடந்த போராட்டத்தில் பாசம் தோற்றது. ஒரு நாள் என் அன்பு மகளை பாலைவனத்துக்கு அழைத்துச் சென்றேன். இறை தூதரை, நான் கல்நெஞ்சக்காரன். என் மகளை குழியில் தள்ளி மணலை போட்டு உயிரோடு புதைத்து விட்டேன் என்று அந்த தோழர் சொன்னபோது நபிகளால் அழ ஆரம்பித்து விட்டார். அருகில் இருந்த தோழர்கள், என்ன காரியம் செய்தீர்? நபிகளாரை அள வைத்து விட்டீரே என்றார்கள். அதற்கு நாயகம் அழுது கொண்டே, அந்த காலம் மறைந்து விட்டது, நாம் பாவ மன்னிப்பை தேடி மீறி விட்டோம் என்று தன் தாடி நனையும் அளவு அழுதார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.